நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா யூடியூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்தெடுப்பில் விளம்பரங்கள் வரும், இடையிலையும் விளம்பரங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா யூடியூபோட ப்ரீமியம் பேக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. விளம்பரங்களே நீங்கள் பார்க்க முடியாது. பட் அதுக்கு சம அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணுமே, அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. விளம்பரங்களை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய செட்டிங் எல்லாத்தையுமே கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா செமையாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூபோட வீடியோவில் காட்டக்கூடிய விளம்பரங்களை நீங்கள் நிரந்தரமாக ஸ்டாப் பண்ண முடியாது. யூடியூபோட ப்ரீமியம் பேக் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அந்த யூடியூபோட வீடியோவில் காட்டக்கூடிய விளம்பரங்களை நிரந்தரமாக ஸ்டாப் பண்ண முடியும். அதே வேளை யூடியூபோட வீடியோவில் காட்டக்கூடிய அந்த விளம்பரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை வேணால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணால் கூட கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த விளம்பரங்களை யூடியூபோட வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து யூடியூபோட வீடியோவில் நிரந்தரமாக விளம்பரங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு விளம்பரங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க மெதுவாக. வழக்கம் போல் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், யுவர் டேட்டா இன் யூடியூப். இப்போ உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணி myaccount.google.com போயிடும். அப்படியே பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஆட் பர்சனலைசேஷன். ஸோ ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்குது, அதை கொடுங்க. இல்லைனா அப்டேட் ஆட் செட்டிங்ஸ், அதுக்குள்ளே போகலாம். நான் வந்து ரைட் ஆரோ இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறேன். இப்போ வெல்கம் டு மை ஆட் சென்டர். இதோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூகுள் ஆட் செட்டிங்ஸ்னு இருந்துச்சு, இப்போ மை ஆட் சென்டராக மாற்றிருக்காங்க. பார்க்கவே பக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யுவர் இன்ஃபோ வாண்ட் பி யூஸ் டு பர்சனலைஸ் ஆட்ஸ் இன்க்ளூடிங். இப்போ ஆட் டாபிக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி ஆல், எவ்வளோ டாபிக்ஸ்னு பாருங்கள். இப்போ எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளவு டிஸ்பிளே பண்ணணும், கூடவா குறைவா அப்படிங்கிறத மைனஸ் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அந்தந்த கார்டில். பார்த்துங்க. ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் வந்து கொஞ்சமாக காட்டுங்க அப்படின்னா நீங்கள் அந்த மைனஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட வேணும்னா ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிராண்ட்ஸ் மாருதி, சுசுகி, மெட்டா, பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்சிட்டிவ் ஒரு டாபிக், இது எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணி அலோடுன்னு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டா கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், ஆட்ஸ் ஆன் திஸ் டாபிக் வில் பி லிமிடெட் சூன், லிமிடெட் பை யூ. ஸோ இது சம்மந்தப்பட்ட டாபிக் விளம்பரங்களை லிமிட் பண்ணலாம். இதை நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் லிமிட் பண்ணியிருக்கேன். பட் இதுலேருந்து ஒரு சில விளம்பரங்கள் டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய யூடியூபோட வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் நேம், மோஸ்ட் ரீசெண்ட், அப்புறம் மோஸ்ட் சீன், இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் சீன் இதெல்லாம் மோஸ்ட் சீன் பாருங்க. பாருங்க எல்லாம் கார்டு பேஸ்டில் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு 3 டேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜ் ப்ரைவசி, கண்ட்ரோல் த இன்ஃபோ யூஸ்ட் ஃபார் ஆட்ஸ். இதில் வந்து ஜெண்டர், ஏஜ், லாங்குவேஜ் இது எல்லாமே என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப், ஹவுஸ் ஹோல்டு, எஜுகேஷன் இதெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் உள்ள விஷயங்கள். வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி, யூடியூப் ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து மேனேஜ் ப்ரைவசி, அதாவது உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்குது. அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஜெண்டர் கொடுக்குறேன், இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒன்லி யூ, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதில் செட் பண்ணிக்கிடலாம். ஸோ மை ஆட் சென்டர் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிக்காங்க. பார்க்கவே செம அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸில் விளம்பரங்கள் வேண்டாம்னா டாப் ரைட்டில் பர்சனலைஸ்டு ஆட்ஸ், அது பக்கத்தில் ஆன் இருக்கா அதை கொடுங்க. கீழே பாட்டம் ரைட்டில் டர்ன் ஆஃப். காட் இட். இதை படித்து பார்த்துங்க. இட் மே டேக் அ லிட்டில் வைல் ஃபார் திஸ் சேஞ்ச் டு டேக் எஃபெக்ட். பார்த்துங்க, காட் இட் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் கூகுள் விளம்பரங்களை யூடியூபோட வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் இல்லை, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தேவைன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் நீங்கள் விளம்பரங்களை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளம்பரங்கள் என்னோட யூடியூப் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கலான்ட்டு. எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள் எந்த கார்டு டிஸ்பிளே ஆகலை, எதுவுமே டிஸ்பிளே ஆகலை பாருங்கள். கஸ்டமைஸ் ஆட்ஸ் அதுக்குள்ளே போவோம், இங்கேயும் ஒன்றும் டிஸ்பிளே ஆகலை. வாண்ட் மோர் கண்ட்ரோல் ஓவர் த ஆட்ஸ் யூ சி அப்படின்னு கொடுத்து இதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் ப்ரைவசி, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் மேலே அந்த பார்த்தீங்களா அந்த பட்டனு ஆன் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். சமல ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ யூடியூபோட வீடியோவில் வரக்கூடிய விளம்பரங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, தேவையில்லாத விளம்பரங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு
மாஸ் காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, பயனுள்ள வீடியோ, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ரெண்டையும் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.